ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கப் அண்ட் ஹேண்டிலோட பேட்டர்னை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கப் அண்ட் ஹேண்டில் இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு என்ன பதட்டம் வரும் அப்படின்னா, நம்ம எப்போ மணி மேக் பண்ண போகிறோம், நமக்கு தொடர்ச்சியாக லாஸ் தானே வந்துட்டுருக்கு, எப்போ நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். நம்ம கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். நீங்கள் செஸ் போர்டு பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த கதைலாம் கேட்டிருப்போம். அதாவது ஒரு மன்னர் இருப்பார், அந்த மன்னர்கிட்ட போய் ஒரு புலவர் பாட்டு பாடவும், அந்த புலவர் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்போது மன்னர் உற்சாகத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அதை கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், செஸ் போர்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சுட்டு இதில் ஒரு நெல்மணி வைங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது அதை டபுள் ஆக்குங்க, அடுத்தடுத்து டபுள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது கடைசி அதை ரீச் ஆகும்போது பெரிய லெவலில் மூட்டையாக ஏற்றி கொண்டு போவாங்க. இப்படிங்கிற ஸ்டோரி நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். சரிங்களா? அதுபோல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியல் டைமில் பயங்கரமான ஸ்டக் இருக்கும். போக 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 தான் அதனோட புரிதலும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால் இனிஷியல் டைமில் நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் கப் அண்ட் ஹேண்டில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, it is a bullish technical analysis chart pattern resembling a U-shaped cup followed by a slightly downtrend drift, indicating the pause in a upward before the potential continuation upward. It acts as a buying signal. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். சரிங்களா? அதாவது புல் பேக் அப்படிங்கிற உங்க வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஷேப் இருக்கும், கப் மாதிரி ஒரு டெப்த்தான ஷேப் இருக்கும். இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கரெக்ஷன்லேருந்து கட் ஆகும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த லைனோட சப்போர்ட்டில் ஸ்டாப் லாஸும் இதனுடைய ட்ரெண்ட் ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டும் என்ன பண்ணிடணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? நிறையா செக் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதனுடைய புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் தோற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால் இனிஷியல் டைமில் நிறையா இனிஷியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ இந்த கேண்டில் கரெக்டாக அதே ஷேப்பில் அமையும். சரிங்களா? இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும், ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக இருக்கும் இந்த இடம். இதனுடைய கட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். அப்போது ட்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது. பேட்டர்னை பொறுத்த மட்டும் ஸ்விங் ட்ரேடர் கட்டாயமாக இதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இனிஷியல் டைமில் பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கடினமாக தெரியலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு இந்த கப் ஷேப் இருக்கா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கப் ஷேப் எங்கே கிடைக்கி அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். இதில் கரெக்ஷன் இருக்கணும் கட்டாயமாக. அதுவும் ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக இருக்கும். நிறைய பேர் அப் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கப் அண்ட் ஹேண்டில் நிறைய டைப் இருக்கும். இப்படி ஸ்லைட்டாக கப் எடுத்து அகெயின் மேலே போகும். சரிங்களா? இதில் கரெக்டாக ட்ரெண்டோட கட் இருக்கணும். இந்த இடத்துல இருந்து, அதாவது இங்கே ஹை மார்க் ஆகிருக்கும் பாருங்கள், இந்த ஹை இந்த இடத்துல மார்க் ஆகிருக்கா, இதில் இருந்து உங்களுக்கு ட்ரெண்டு கிளியராக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வரைகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய கட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ இமீடியட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டையும் ப்ரெடிக்ட் பண்ணிடுங்க அன்னைக்கு டேக்கு எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நான் என்ட்ரி கொடுக்குறேன், நான் எடுக்கிற இடத்துல எனக்கு ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே பையர் வராங்கன்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லையோ ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில்லையோ தெரிஞ்சிடும். நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஈக்விட்டியில் பண்ணுங்கள், ஸ்டாக்கில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது இண்டெக்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, ஸ்கேல்பிங் ஓரியன்டாக போயிருங்க. இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை பயன்படுத்துகிறீங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பயன்படுத்துகிறீங்க, கப் அண்ட் ஹேண்டில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஸ்டாக்கில் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங் டேர்மாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூட்டபுளாக இருக்கும், இன்ட்ராடேக்கு இந்த மாதிரி பேட்டர்னை பயன்படுத்துறது சூட்டபுளாக இருக்காது. ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.